Hi my all family. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து 7th month பிறந்துட்டு அதனால நாங்க வந்து 7th monthக்கான ஸ்கேன் எடுக்க போறோம். அதுல வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து பேபி உங்ககிட்ட காட்ட போறோம். ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Butterfly couples. மூணு மணிக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ பேட்டி 3 மணிக்கு வரணுமா? நாங்கள் இப்போ வந்து ஸ்கேன் எடுக்க வந்துட்டோம். டாக்டர் வந்து போயிட்டாங்க. 3 மணிக்கு தான் அப்புறம் வருவாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் எங்காட்டி போயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு 3 மணிக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும். 1 மணி தான் ஆகுது. 1 மணி 1:15 ஆகுது. 1:15 ஆகுது. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். ஏன்னா வந்து 12 மணிக்கு வர சொன்னாங்க. லேட்டாக வந்துட்டோம். இப்போ வந்து 3 மணிக்கு தான் கரெக்டான டைமில் வந்தோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்துட்டு ஸ்கேன் எடுப்போம். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஸ்கேன் எடுத்து போட்டு எல்லாமே உங்களுக்கு காட்டும். போமா போயிட்டு 3 மணிக்கு வரணும். கரெக்டாக வரும். டான் ஒன்று வரணும். கரெக்டாக 3 மணிக்கு இந்த சன் ஸ்கேன் நினைப்போம். நாங்கள் சரிதா சன் ஸ்கேனில் நாங்கள் நிற்போம். பயங்கரமாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். 7th month ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் கொஞ்சம் நல்லா தெரியணுமா. பேபி வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு 7th பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டாக நான் எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து என்ன குட்டிமா ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஸ்கேன் எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுவேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியும் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் வந்து ஃபுல் மழை பெய்கிற கிளைமேட்டாக தான் இருக்குது. எங்கிட்டுமா வானம் மீடியம் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் நானே இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணன்னு தெரியாமல் சரி வந்து திடீர்னு பிளான் பண்ணோம். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லி தான் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அந்த ட்ரெஸ் எடுக்கிற வ்ளாக் வந்து இந்த இதுக்கப்புறம் போடுவேன். அந்த வ்ளாக் கண்டிப்பாக அதே நான் விஜய் எடுப்பேன். ஏன்னா கடையில் வச்சு கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரெஸ் வந்து ஒரு ட்ரெஸ் ஒழுங்காகவே எடுக்க மாட்டாங்க. என்ன குட்டிமா ஒழுங்காகவே எடுக்க மாட்டாங்க. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. என்ன குட்டிமா சரி அழகாக இருந்தால் உடனே ஸ்கேன் வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ இந்த 3 மணி ஏன்னா இன்னும் 2.5 மணி நேரம் இருக்குது. அப்படிங்கும்போது திடீர்னு யோசிச்சு ட்ரெஸ் எடுக்க போகணும்டா. எப்படி பொங்கல் எப்படி ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா சேரீ தான் எடுக்கணும். என்ன குட்டிமா சேரீ எடுக்கணும். நான் வந்து இப்போ தான் வந்து ஒன்றா ட்ரெஸ் போட போகிறோம். அவள் சேரீ நான் வந்து அதே மாதிரி கலரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வேட்டி சட்டை போட்டு பயங்கரமாக பொங்கலுக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள். உண்மைக்கும் வித்தியாசமாக தெரியும். வேணா குட்டிமா நாங்கள் ஏற்கனவே ஃபோட்டோஷூட்டில் அது வந்து ஃபோட்டோஷூட்டில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அதான் வெயிட்டிங் ஃபார் பேபி. அடுத்த மாதம் வந்து அழகாக போடுவோம். குட்டிமா அடுத்த மாதம் அழகாக போடுவோம். சரி நீ போய் உள்ளே போய் உட்காரியா பண்ணா ஓகே. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து உலக ஃபன்னாக தான் இருக்கும். நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு பிளான் போட்டு சேரடி ஊரில் கூட்டு போக போகிறாங்க. இந்த வண்டி எடுத்து ஸ்கூட்டியில் வந்தோம். வண்டியில் போயிட்டு பைக் வந்து நாங்கள் வந்து சில பல மாதங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் ஆமாம் கன்சிவாக இருக்கனால என்னுடைய பைக்கில் கூட்டு போக முடியாது. ஸ்கூட்டி தான் கொஞ்சம் ஸ்கூட்டியும் அதுக்கு பெட்ரு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். என்ன குட்டிமா பல மாதங்களுக்கு பைக் வந்து வேண்டாம். நீங்கள் பைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் பைக்கு ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க. ஓ அப்படி பாப்பா தம்பி தரதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அப்படியே அந்த பைக்கில் போக முடியாது. கிளாஸில் அவ்வளோ பேசிகிட்டே இருப்பா. சரி ஓகே தான் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எல்லாம். பிரியாணியா சாப்பிட்டீங்க? எடுத்து கோழி முட்டை விட்டுட்டாங்க.
எந்திக்கலையே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து 12 மணியில 12:30 போயிட்டோம். என்னமா அங்க போயிட்டோம். ஆனா வந்து டாக்டர் 3 மணிக்கு தான் வருவாங்க. 3 மணிக்கு ஸ்கேன் எடுக்க முடியும்ட்டாங்க. உடனே வந்து எங்களுக்கு வந்து 2.5 மணி நேரம் என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஏன்னா டைம் போகாத உடனே போய் இவங்க ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். ட்ரெஸ் எடுத்து போன வீடியோல அடுத்த பிளாக்ல வரும். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு என்னமா சாப்பிட்டு போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. அதை சாப்பிட்டு பொறுமையா போய் சாப்பிட்டு எனக்கு கரெக்டா நாங்க சாப்பிட்டு முடியும் கரெக்டா எத்தனை ஆயிட்டு 3:15 ஆயிட்டு கரெக்டா 3:15 நாங்க போவோம். அங்க ஒரு 10 நிமிஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க டோக்கன் வந்துட்டு எங்களுக்கு வந்து 6 டோக்கன் போட்டிருந்தாங்க. 7 நினைக்கிறமா, சரி 7 ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியல. டோக்கன் போட்டிருந்தாங்க. இவங்க உள்ள போயிருப்பாங்க. அந்த இவங்க உள்ள போற வீடியோ நான் இப்ப போடுறேன் பாருங்களேன். நீங்க வந்து இவங்க ஸ்கேன் எடுக்க அந்த ரூம் குள்ள போகும்போது நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இப்ப வெளியே வரும்போது எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த வீடியோ போற நீங்க பாருங்க. அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இப்ப வந்து டாக்டர் என்னமா கேட்டேன், அவங்ககிட்ட வந்து அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் எப்பவும் போல கேட்டேன். கேட்டுட்டு பேபி எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க இருந்தாலும் இவங்க சொன்னாலும் நாங்க வந்து எப்பவும் பாக்குற செக்அப் பண்ற டாக்டர்கிட்ட நாங்க இன்னைக்கு நைட்டு போய் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காட்டி அவங்க கிட்டயும் நாங்க கேட்டாகணும். கண்டிப்பா அவங்ககிட்ட வந்து அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் நான் இருக்கும்போது இது அப்ப அவங்க வந்து பேபி நல்லா இருக்குன்னு ஒரு வாரம் சொல்லிடுறாங்க. இவங்க தான் எல்லாமே சொல்லுவாங்க. எப்படி தலை நல்ல திரும்பி இருக்கா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது எல்லாமே இவங்க நம்ம வந்து ஸ்கேன் ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து பாக்குற டாக்டர் தான் போய் காட்டணும். அதனால இன்னைக்கு நைட்டு அங்க போய் நம்ம போய் காட்டணும், ரிப்போர்ட் வந்து காட்டணும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க, நம்ம குட்டி மாடி கேட்கல என்ன சொன்னாங்கம்மா, என்ன சொன்னாங்க அவங்களும் எப்பவும் போல பேபி வந்து நல்லா இருக்கு, நீங்க வந்து எதையும் பத்தி யோசிக்க வேண்டாம், பேபிக்கு வந்து ஒரு இதுவுமே ப்ராப்ளம் அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹெல்த்தியா இருக்கு பேபி, அதை பத்தி நீங்க வந்து எந்த ஒரு டென்ஷன் ஐயோ எப்படி இருக்கோ நம்ம பிள்ளை அப்படிலாம் நீங்க கவலையே பட வேண்டாம், உங்க பேபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டு போகும்போது நான் வந்து பயந்து தான் போவேன். என்ன சொல்லுவாங்களோ எதுவும் நம்மளுக்கு மனசு நோவ மாதிரி சொல்லிடுவாங்களோ, எப்பவுமே எப்படி நல்லாவே சொல்லணும், பாசிட்டிவாவே எல்லாமே இருக்கணும்னு நினைச்சிட்டு போகும்போது ஒரு பதட்டம் ஒரு பிரேயர் அப்படி பண்ணிட்டே தான் போவேன். ஆனா சந்தோஷமா எப்பவும் சந்தோஷமா அவங்க பேபிக்கு ஒண்ணு இல்லை, அவங்க பேபி நல்லா இருக்கு, அதை பத்தி இந்த கவலை இல்லை, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் நீங்க வந்து இப்போ எல்லாரும் ஸ்கேனை காட்டுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இப்ப எங்க கையில தான் இருக்கு. இதா இருக்கா இந்த ஸ்கேன், இவ்வளவுதான். இது வந்து ஒரு இது மட்டும் 7ஆம் மாசம்னால ஒரு ஸ்கேன் தான் எடுப்பாங்க. இந்த இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் நான் வந்து ஃபுல்லா அந்த ஸ்கேன் அப்படியே ஃபுல்லா காட்டுறேன், நீங்க பாருங்க. சரிதா? ஓகே, இப்ப நீங்க வந்து ஸ்கேனை ஃபுல்லா நீங்க பாத்திருப்பீங்க. பேபி எனக்கே ஆச்சரியமாயிட்டு நம்ம அழகா ஒவ்வொன்றா தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. சீக்கிரமாவே நான் வளகாப்புக்கு அப்டேட் கொடுப்பேன். கண்டிப்பா நீங்க வர்றவங்க கண்டிப்பா வரலாம் குட்டிமா. நிறைய பேர் எங்களை மீட் பண்ண நிறைய பேர் கேட்காங்க, நீங்க எப்போ வளகாப்புடைய போறோம் சொல்லுங்க, நாங்க வரணும் நிறைய பேர் கேட்காங்க. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. நான் வந்து வளகாப்பு முன்னாடி ஒரு வாரத்துக்கு மட்டும் இன்ஸ்டால ஸ்டோரி போடுவேன். கண்டிப்பா யாரெல்லாம் வருவீங்கன்னு நினைச்சு கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரீப்ளை பண்ணுவேன். அந்த டைம்ல ஃபுல்லா நான் உங்களுக்காண்டி அந்த டைம் ஒதுக்கி நான் உங்களுக்காண்டி எல்லாம் பார்ப்பேன். கண்டிப்பா யாரெல்லாம் வரணும் அவங்களுக்கு நான் ஃபுல்லா கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நான் கான்டாக்ட் பண்ணி எந்த இடம் எல்லாமே நான் சொல்லிடுவேன். முக்கியமா வாங்க, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு நல்லது, எங்க பேபிக்கும் நல்லது. நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குழந்தை எப்போ வரும் நடந்திருக்கோம். கண்டிப்பா இன்னும் வந்து அடுத்த மாசம் வளர்க்க போனோம். அதுக்கப்புறம் பேபி பிறந்து அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன்.
இதெல்லாம் பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, பை பை.